இந்த அம்மா பேசும்போதும் ஐயா பேசும்போதும் ஆரம்பத்திலிருந்து அவங்க வாய்ஸ் கேட்கும் போது அபிஷேக வல்லமை எனக்குள்ள நிரம்பிக் கொண்டே இருந்தது. நல்ல நிலத்தில் விதை. இந்து மதத்தை சேர்ந்த சாமியார் ஒருவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் சாட்சி மிகவும் உருக்கமான பதிவாக இதில் பதியப்பட்டுள்ளது. ஜெபக்கூட்டத்தில் கலந்து கொண்ட சாமியார் ஒருவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சாட்சி கொடுத்துள்ளார். எனது வலது கழுத்தில் உள்ள நரம்பு வலி எத்தனையோ மாத்திரைகள் சாப்பிட்டும் குணமாகவில்லை. ஆனால் இயேசு என்னை குணமாக்கியிருக்கிறார், என்னை தொட்டிருக்கிறார். கூட்டம் ஆரம்பித்த நேரம் முதல் நான் கவனித்துக் கொண்டே இருக்கிறேன். இயேசுதான் மெய்யான கடவுள். என்னுடைய எல்லா தீய குணங்களையும் எனக்கு நீக்கிவிட்டார். இயேசு என்னை பரிசுத்தமாக்கி விட்டார். என் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் இயேசுவுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். அவர் என்னை உயிருள்ள சாட்சியாக மாற்றியுள்ளார். இந்த சாமியாரை போல் பிற மதத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் இயேசுதான் நம் பாவங்களுக்காக ஜீவனை கொடுத்தார் என்றும் அவரிடம்தான் நித்திய ஜீவன் உள்ளதும் என்றும் விரைவில் உணர்ந்து கண்டுகொள்வார்கள். இயேசுதான் உண்மையான கடவுள். இயேசுவுக்கே எல்லா புகழும் உண்டாகட்டும். இந்த சகோதரியும் இந்த சகோதரரும் வாழ்க. என் வலதுபுறத்தில் அந்த கழுத்தில் என் நரம்பு வழி எத்தனை ஊசி போட்டேன், எத்தனை மாத்திரைகளை போட்டேன், இப்போதும் அவ்வளவு மாத்திரை வைத்திருக்கிறேன். அந்த வழியெல்லாம் சுத்தமாக குணமானது. வாழ்க. இதே போன்ற தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாயிருக்கும், நீங்கள் ஜெபிப்பதற்கும் ஏதுவாயிருக்கும். தேவன் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.